வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். பல பேர் இப்போ சமீபத்தில் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அத்தை மகன், மாமன் மகள் இப்படியெல்லாம் உறவுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நடைமுறை தமிழகத்தில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தடை விதித்து ஏதோ ஒரு சட்டம் வந்திருக்காங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி தற்போது வரக்கூடிய காரணம் என்னென்னா, உத்தராகண்ட் மாநிலத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் ப்ரொஹிபிட்டட் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது திருமணம் செய்யக்கூடாத உறவுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 37 உறவு முறைகளை பட்டியல் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குள்ள திருமணம் செய்யக்கூடாது என்று. அதில் பார்த்தா பெரும்பாலான அந்த பட்டியலில் இருக்கிற லிஸ்ட் இருக்கிற உறவுகளில் நாம்ளும் திருமணம் செய்ய மாட்டோம் தமிழகத்துலேயும். ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் டாட்டர், அப்படி பார்த்தா அத்தை மகள், மதர்ஸ் பிரதர்ஸ் டாட்டர், மாமன் மகள், இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருது. இதை பார்த்துட்டு தான் பல பேர் இப்போது அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது நம்ம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, இது உத்தராகண்ட் மாநிலத்தில் தற்போது இயற்றப்பட்டுள்ள ஒரு சட்டம். அந்த சட்டத்திலுமே கூட பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் கான்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் 21 யார் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. சில விதிவிலக்குகளும் அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தமிழகத்துக்கு வருவோம். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்து திருமண சட்டம் என்று சட்டம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்து திருமண சட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஹிபிட்டட் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ற கான்செப்ட் இருக்குது. நெருங்கிய உறவினர்களுக்குள் திருமணம் என்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த செக்ஷன் 5 என்று ஒரு பிரிவு இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பெர்மிட் பண்ணால் செய்யலாம். அதாவது கஸ்டம்ஸ்னால் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், கலாச்சாரத்தில் பெர்மிஷன் அனுமதி இருந்தால் அதை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தை மகனை திருமணம் செய்வது அல்லது மாமன் மகளை திருமணம் செய்வது, ஒரு பெண் தன்னுடைய தாய் மாமனை திருமணம் செய்வது, இதெல்லாம் அந்த விதிவிலக்கில் வந்துடுது. கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பர்மிட் பண்ணுறதுனால அது நடந்து கொண்டிருக்கிறது, சட்டப்பூர்வமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைய தேதிக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது போன்ற எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் மருத்துவர்களுடைய கருத்தை கேட்டால் அவங்களுடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும். சட்டப்பூர்வமாக உள்ளதையும் நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ளதையும் நம்ம சொல்லிட்டோம். மருத்துவத்துறையினரை கேட்டால் அவங்க இது மாதிரி நெருங்கிய உறவினர்களிடையே திருமணம் செய்யக்கூடாது என்பது மருத்துவத்துறையினருடைய பெரும்பான்மையினருடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் இந்த போன்ற விஷயங்களில் இந்த சட்டம், நம்முடைய கலாச்சாரம், மருத்துவத்துறை, இது மூன்றையும் நம்ம கலந்து தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.